அதுக்கு அடுத்த ரெண்டாவது கட்டம் என்னன்னு சொன்னா சிரமமும் பலனும் கரெக்டா இருக்கும். மூணாவது கட்டம் இருக்கும், சிரமப்பட வேண்டியது இல்ல, பலன்கள் வந்துகிட்டே இருக்கும், கையெழுத்து மட்டும்தான் போடணும். ஆனா அந்த மூணாவது கட்டம் எப்ப வரும்னு சொன்னா இந்த ரெண்டு கட்டத்தை தாண்டினா தான். ஆனா அந்த மூணாவது கட்டம் எப்ப வரும்னு சொன்னா இந்த ரெண்டு கட்டத்தை தாண்டினா தான். அதுக்கு அடுத்த ரெண்டாவது கட்டம் என்னன்னு சொன்னா சிரமமும் பலனும் கரெக்டா இருக்கும். மூணாவது கட்டம் இருக்கும், சிரமப்பட வேண்டியது இல்ல, பலன்கள் வந்துகிட்டே இருக்கும், கையெழுத்து மட்டும்தான் போடணும். ஆனா அந்த மூணாவது கட்டம் எப்ப வரும்னு சொன்னா இந்த ரெண்டு கட்டத்தை தாண்டினா தான். அதுக்கு அடுத்த ரெண்டாவது கட்டம் என்னன்னு சொன்னா சிரமமும் பலனும் கரெக்டா இருக்கும். மூணாவது கட்டம் இருக்கும், சிரமப்பட வேண்டியது இல்ல, பலன்கள் வந்துகிட்டே இருக்கும், கையெழுத்து மட்டும்தான் போடணும். ஆனா அந்த மூணாவது கட்டம் எப்ப வரும்னு சொன்னா இந்த ரெண்டு கட்டத்தை தாண்டினா தான்.